இந்த வீடியோவில் வந்து ஐயா மதன் பாபு அவர்களோட இறுதி ஊர்வலத்தை தான் பார்க்க போகிறோம். 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர், தமிழ் தெலுங்குன்னு 200 படங்களுக்கு மேலே நடித்தவர். தனக்குன்னு ஒரு தனி ட்ராக்கை உருவாக்கி ஒரு காமெடி பண்ணுவார். அந்த கதையோடு ஒட்டி போகிற காமெடியாக இருக்கும். அவர் பண்ணக்கூடியதெல்லாம் திடீர்னு சிரிப்பார், கக்கப்புன்னு. அந்த சிரிப்பு ரசிக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அழகாக காமெடி பண்ணி நம்மளை எல்லாம் கவர்ந்த ஐயா மதன் பாபு அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக, அதாவது கேன்சர் வந்து ரொம்ப நாளாக அவஸ்தைப்பட்டு யமன் கூட கிட்டத்தட்ட வருஷ கணக்காக போராடினார். நீயா நானானு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி யமனோட பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு யமன் ஜெயிச்சிருக்காரு. மதன் பாபு தோத்துட்டார். அவருடைய குடும்பமே ரோட்டில் நின்று கண்ணீர் வடித்தது நம்மால் பார்க்க முடிஞ்சுது. அவருக்கு வந்து ஒரு மனைவி, 2 மகள்கள், ஒரு மகன். அவங்க எல்லாருமே வந்து எங்களை அனாதையாக்கி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கத்தி கதறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நம்ம எல்லாம் சிரிக்க வைத்த அந்த மதன் பாபுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சோகக்கதை இருக்குது. தன்னுடைய மனைவியை வந்து காதல் திருமணம் தான் பண்ணியிருக்காரு. 2 வீட்லையும் ஒத்துக்கலை. அவங்க எதிர்ப்பையெல்லாம் மீறி வந்து ஒரு கோயிலில் போய் தாலி கட்ட போயிருக்காரு. அவங்க விடலை. அதுக்கப்புறம் அந்த சாமி சிலை முன்னாடி சாமியை சாட்சியாக வைத்து தாலியை கட்டிட்டார். நல்லா வாழ்ந்து படத்தில் நல்லா ஜெயிச்சு பேரும் புகழும் ஆனதுக்கப்புறம் அதே கோயிலில் கூப்பிட்டு இவருக்கு ராஜ மரியாதை கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு பெரிய புகழ் தான். இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு புகழ் வேண்டாம். இப்படி எல்லோரும் கூடயும் அன்பாக பழகக்கூடியவர் தான் மதன் பாபு. யாரும் எதிரிகளே கிடையாது. நிறைய திறமைகள் இருக்குது. அதாவது குத்துச்சண்டை வீரர், குத்துச்சண்டை பயிற்சியாளர், சார்பட்டா பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஒரு திறமையான மனிதர் தான் மதன் பாபு. இசைக்கலைஞர். முதல்ல வந்து கே பாலச்சந்திரன் அவர்களுடைய நீங்கள் கேட்டவை அப்படின்ற படத்தில் தான் அறிமுகமானார். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஹைலைட்டாக வந்து ரொம்ப பிரபலமாக்கினது வந்து அசத்த போவது யார் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் சன் டிவியில் வந்துச்சு பார்த்தீங்களா. அதுதான் வந்து அவர் வந்து ரொம்ப பிரபலமாகிடுச்சு. ஆனால் அவருடைய சிரிப்பை மட்டுமே அவங்க விளம்பரமாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கக்கப்புக்க ஒரு நல்லா சிரிப்பார். ஒரு மனுஷன் ஏதோ ஒரு டென்ஷனில், கவலையில், கொண்டாட்டியோட சண்டையை போட்டு குடும்ப பிரச்சனையில் இருந்தால் கூட அந்த சிரிப்பை கேட்ட உடனே அது கவலையெல்லாம் மறந்துடும். அந்த அளவுக்கு கேஷுவலாக சிரிக்கக்கூடிய மனுஷன். அவருடைய இறப்பு இன்னைக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கல்யாணத்தில், காது குத்தில் நிறைய கூட்டங்கள் கூடும். அது வந்து உண்மையான உறவுகள் கிடையாது. ஆனால் ஒருத்தரோட இறப்பில் யார் கூடுறாங்களோ அதுதான் வந்து அவங்க மேலே இவங்க வச்சுருக்கிற மரியாதை. ஆனால் அப்படி பார்த்தா இன்றைக்கி மதன் பாபு இறப்பில் நிறைய பேர் வரல. ஒன்றா இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது அப்படி இப்படி பேசியிருப்பாங்க. ஆனால் இறப்பில் வந்து யார் ஒருத்தங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து எழுந்துச்சு போகிறாங்களோ அதுதான் உண்மையான நட்பு, உண்மையான உறவின் முறை என்பது எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட மதன் பாபுவோட இறுதி ஊர்வலத்திலே நிறைய பேர் வராத இருந்தது இன்றைக்கி திரையுலகில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எங்கே போனாங்க அப்படின்றது தெரியல. இதை சொல்லி சொல்லி அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க அழுதாங்க. என் வீட்டுக்கார் வந்து யாருடைய பேச்சுக்கும் மறுபேச்சு பேட்ட மாட்டார். யாருக்கும் எதிரி கிடையாது. யார் கூப்பிட்டாலும் உடனே கிளம்பி போயிடுவார். அப்படி இருந்த மனுஷனுடைய இறப்புக்கு கூட இன்றைக்கி நிறைய நடிகர்கள் வரலையே. இவங்கெல்லாம் மனுஷங்களா? அவர் இருக்கும்போது அத்தனை பேர் உட்காந்து நல்லா பேசுவாங்க. அவருக்கு உடல் குறைவு ஏற்பட்டதுக்கப்புறம் நிறைய பேர் பேசுகிறதே அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க புலம்புறதை நம்மளால் கேட்க முடிஞ்சுது. ஒரு குடும்பம், நல்லா வாழ்ந்த குடும்பம், நம்ம எல்லாம் கலகலப்பாக சிரிக்க வச்சவர் வீட்டில் உள்ளவங்களை சிரிக்க வைக்காமலாம் இருந்திருப்பார் சொல்லுங்கள். எல்லாரையும் நல்லா ஜாலியாக வச்சுருந்த மனுஷன். நோயாய்ப்பட்டு இருந்தாலும் நம்ம கூட நம்ம அப்பா, கணவர் இருக்காரே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். இன்றைக்கி அவரை பிரிஞ்ச நாள் அந்த குடும்பம் தவிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க மனைவியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பிராமண குடும்பம். அவங்க ரோட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் அந்த இறுதி ஊர்வல அந்த வாகனத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது அந்த வாகனத்தை தொட்டு அழுதாங்க. இதில் தான் போறியா நீ? இதில் தான் உன்னை கூப்பிட்டு போகிறாங்களா? என் கூட இனிமேல் பேச மாட்டியா? என்னை பார்க்க மாட்டியா? அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி அவங்க சொல்லி கதறி அழுததை பார்க்கும்போது ரொம்ப 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 சங்கடமாக இருந்துச்சு. அவங்க வயசுக்கெல்லாம் நம்ம அம்மா வயசு இருக்கும். அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதே மாதிரி பையனும் அதே மாதிரி தான் தேம்பி அழுதாரு. பொண்ணுங்களும் அதே மாதிரி தான் அழுதுட்டு இருந்தாங்க. இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, யாருமே வரல. ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி இறந்தால் கூட இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிரபலமான ஒரு நடிகர் இறந்து நிறைய நடிகர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்ததும் வரல.
அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு கூட இந்த வீட்டில் மதன் பாபு தான் இருக்காரு, மதன் பாபு தான் இறந்துருக்காரு அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கிறது தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் தவிர்க்கணுங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு போகாமல் இருங்க, காது குத்துக்கு போகாமல் இருங்க, கலை நிகழ்ச்சிகளுக்கு போகாமல் இருங்க. ஆனால் ஒரு கலைஞன் இறந்துட்டான் அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக போயாகணும் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் வந்து குறிக்கோளாக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அதில் போய் நீங்கள் உங்களுடைய இறுதி கண்ணீர் அஞ்சலியை செலுத்திட்டு வாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ஆறுதல், கடைசி ஆறுதல் வார்த்தை அதுதான். நீங்கள் போயிட்டு நீங்கள் ஒன்றும் காசு பணத்தை அள்ளி கொடுத்துட வேண்டாம், என்ன 10 பேர் 20 பேரை கூப்பிட்டு போயிட வேண்டாம். போயிட்டு அந்த குடும்பத்தார் கைகளை பிடித்து நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படின்ற ஒரு ஆறுதலை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அவங்களுக்கு நம்ம ஹஸ்பண்டோட, அண்ணன் தம்பியோட நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ற அந்த மகிழ்ச்சியிலே அவங்க வாழ்ந்துருவாங்க. இதை பண்ணுங்க போதும், நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக வந்து மதன் பாபு அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன். அந்த அம்மா நினச்சி அழுது தான் என்னால் பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அதனால் இதே மாதிரி இனி ஒரு ஆளில்லா இறப்பை நாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறேன். அவர் வந்து முதல் நடித்த படம் நீங்கள் கேட்டவை, கடைசியாக நடித்த படம் யமன் கட்டளை அப்படின்ற படம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் வெளியான முதல் பக்கம் அப்படின்ற படம் விஜய் நடிச்சிருந்தார், அதாவது வெற்றி நடிச்சிருந்தார். அந்த வெற்றி நடித்த படத்துலேயும் அவர் ஒரு சீன், முக்கியமான சீன் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இறப்புக்கு வந்த பொன்ராம் சார் சொன்னார், அந்த படம் கடைசி படம் இல்லை சார், என்னோட படம் கொம்பு சிவியில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, அதுதான் அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொன்னார். இன்னும் வெளியாகாத நிறைய படங்கள் இருக்கும், பட் இருக்கட்டும். இருந்தாலும் நமக்கு மன வலி வேதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லக்கூட எந்த நடிகைகளும் வரவில்லையே அப்படின்றது தான். முக்கியமான ஒரு சிலர் வந்தாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்தார், ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்தார், தியாகராஜன் சார் வந்தார், தாமு வந்தார், அப்புறம் வந்து நம்ம பொன்ராம் சார் வந்தார், இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. பட் இருந்தாலும் இது பத்தாது, ஒரு 10 பேர் வந்தால் போதுமா சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி லட்சக்கணக்கான நடிகர்கள் இருக்கீங்க, ஒரு ஆயிரக்கணக்கானவர் வந்திருந்தா கூட அந்த இடம் ஒரு துக்க வீடு அப்படின்றது அதை மறந்து இவ்வளோ பேர் நம்ம வீட்டுக்காரருக்காக வந்திருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த குடும்பத்தார் மனசில் பதிய வச்சு கொஞ்சம் ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கோம். இவங்கெல்லாம் இருக்காங்க, நமக்கு என்ன கவலை, நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கோம். அதை கூட கொடுக்காம யாரும் வராமல் விட்டது தான் பெரிய தப்பாக போச்சு. நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து ஐயா மதன் பாபுவோட இறுதி ஊர்வலம். வண்டி கிளம்பிருச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த வீடியோக்கள் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியாக கிடைக்கணும் அப்படின்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். தொடர்ச்சி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நல்ல நிகழ்ச்சிகள் கொடுப்போம், தவறான நிகழ்ச்சிகள் கொடுக்க மாட்டோம். எல்லாருமே பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வரப்போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மதன் பாபுவோட நெருங்கிய நண்பர் எஸ்.வி. சேகர் அவர்கள் பேசுகிறது வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள். மதன் பாபுடைய நாங்களாம் டுப்ளிகேன் வாசிகள், நான் மதன் பாபு எல்லாருமே டுப்ளிகேன்லேருந்து 50 வருஷம் ஃப்ரெண்டு. ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி. மதன் பாபு வந்து ஸ்டார்டட் இஸ் கெரியர் ஆஸ் எ மியூசிஷியன். நாடகத்துக்கு அப்போல்லாம் வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா, ஒரு கிட்டார், ஒரு பேங்கோஸ், அந்த மாதிரி ஒரு ஹார்மோனி, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணி மியூசிக் போடுறதுல மதன் பாபு வந்து அப்போ ரொம்ப, அதே சமயத்தில் ஸ்டோரி டிஸ்கஷனில் கலந்துப்பான். அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறது, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி. ஆல் இண்டியா ரேடியோவுடைய அப்ரூவ்டு ஆர்டிஸ்ட் மதன் பாபு. அதன் பிறகு ஆக்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தபோது நான் என்னுடைய நம் குடும்பங்கிற தொலைக்காட்சி தொடரில் முதல்ல ஒரு ஃபுல் லெங்க் ரோலுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுக்கு உடனே சோவுடைய ட்ராமா சீரியல் கிடைச்சிது. இது ஸ்டார்டட் ஆக்டிங். கொஞ்சம் பிஸியாக ஆரம்பிக்கும் போது இதுக்கு நடுவில் மியூசிக் ட்ரூப் வேறு வச்சுருந்தேன்.
என்னன்னா மதன் பாபுவோட ஒய்ஃப் ரொம்ப நல்ல சிங்கர், டாட்டர் ரொம்ப நல்ல சிங்கர், சன்னும் நல்ல சிங்கர். ஸோ ஃபேமிலி, அந்த ஃபேமிலியே அவ்வளோ நல்ல. முந்தானத்துக்கு கூட இறக்கும் தருவாயில் கூட அவனுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு பாடிட்டார். அதில் ஏதோ என்ன தாளம் நகருது அப்படிங்கிற மாதிரி அந்த இதுலேயும் அதை சொல்லி அந்த மாதிரியான கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த தன்னுடைய சுயநினைவோட குடும்பத்தோட இருந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த அந்த இஷ்டம் இல்லை. தனக்கு இப்படி இப்போ ஒரு கேன்சர் வந்திருக்குங்கிறது வெளியில் சொல்லவும் விருப்பம் இல்லை. அது பிகாஸ் அவன் வந்து எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்போது தனக்கு வந்து யாரும் வந்து ஒரு சிம்பத்தட்டிக்காக அப்ரோச் பண்ணுறாங்க ஃபீல் இன்றைக்குமே உண்டு. ஒரு உடம்பு சரியில்லையோன்னு எனக்கு இதில் சின்ன டவுட்டில் கூட நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது எனக்கு கூட ரொம்ப வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது. நீ நல்லா நாடு சரிடா, உனக்கு எதுக்கு அதெல்லாம் வந்து அப்போ நீ என்ன கேட்டவன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்தாங்க, நான் என் பொண்ணு கொடுத்துருக்கேன், இது வரது வருஷமாக வந்து அப்படின்னு சொல்லி. பட் ஒரு வெரி கரேஜியஸ் பர்சன். நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடிய, அதே போல் இந்த கலக்கப்போவது யார் போன்ற காமெடி ஷோ எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணு. அதாவது அவனுக்கு வந்து இந்த ஸ்டாமரிங் உண்டு. அந்த ஸ்டாமரிங்கை மறைப்பதற்காகவே அந்த சிரிப்பை கொண்டு வந்து அந்த மதன் பாபுக்கு ஸ்டாமரிங் எப்படி யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ண முடியும். எந்த பேக்கிங்கும் கிடையாது, சினிமா பேக்கிங் கிடையாது. அவங்க அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டர், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. வேதத்தில் பல வேதங்களில் உள்ள பல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவன். சமஸ்கிருதம் அவ்வளோ நல்லா அது ஸ்லோகமாக சொல்லக்கூடிய. பட் மரணம் என்பது யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் நம்ம சிறியவர்கள், வயதில் குறைந்தவர்கள் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இன்னொரு 10 வருஷம் இருந்தால் என்ன அப்படின்னு தோணுது. ஆனால் இதுங்க உடம்பு கஷ்டப்படும் போது அந்த உடம்பு பெயின் இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அந்த உடம்பை விழுந்துட்டு ஆத்மா போயிடும். அதனால் சொல்ல முடியும், மதன் பாபுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். தொலைக்காட்சி, மீடியா, அதே சமயத்தில் வெப்பு, நெட்டு இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஒரு நடிகனாக மதன் பாபு வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். இதுதான் என்றைக்குமே நான் சொல்ல ஆசைப்படுறேன். இழப்பு வந்தோம், ஆறுதல் சொன்னோம் அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் பற்றி. ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு நாளும் என்னடா 4 பேர் இருந்தோம் 3 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் வரும் பாருங்க. அது போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அவர்களுக்கு என்னுடைய ஆறுதலையும் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இல்லைங்கிற நம்பிக்கை அவங்களுக்கும் நான்